நாம் இப்போ நம்ம சைட்டில் தான் இருக்கோம். எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, ஒர்க்கு என்ன நடந்துகிட்ருக்குன்றதை பார்ப்போம். இங்கே ஒன்றும் ஒர்க்கு இல்லை இன்றைக்கி. ஆக்சுவலாக எல்லாமே பிரிக்கிற வேலை தான் பார்த்துட்ருக்காங்க 2 சென்ட்ரிங்காரவங்க. மாடியில் போய் பார்ப்போம் என்ன நடந்துகிட்ருக்குன்னு. நாம் இப்போ 3rd ஃப்ளோர் வந்துவிட்டோம். 3rd ஃப்ளோரில் நேற்று ஒர்க்கு நடந்தது, கம்ப்ளீட் ஆனது. இன்றைக்கி பாக்ஸ் பிரித்து மேலே ஏற்றிட்டுருக்காங்க எல்லாத்தையும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா காலத்துக்கான காங்கிரீட் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஹேக்கிங் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. இது முடிச்ச உடனே பிரிக் ஒர்க் ஆரம்பிப்பாங்க. அதனால் முன்னாடி இவங்க இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. சித்தலம்மா தண்ணி குடிக்க வந்தாங்களாம், தண்ணி குடிச்சிட்டு போகிறாங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் ஏற்கனவே பிரிக் ஒர்க் கொஞ்சம் முடிஞ்சிருக்கு. அது இல்லாமல் அடுத்து ஒர்க்கு ஆரம்பிக்கிறதுக்கு இப்போயே பிரிக்கெல்லாம் லோட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆமாம், சித்தாலம்மாலாம், வசந்தாம்மா, மீனாம்மா எல்லோரும் பண்ணிகிட்ருக்காங்க. சென்ட்ரிங்காரங்களோட கிச்சன் பாருங்கள். இன்றைக்கி ஆக்சுவலாக சமைக்கலான்னு நினைக்கிறேன், ஏன்னா எல்லாமே எம்டியாக இருக்குது. இந்த பாத்திரத்தை பார்க்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, நான் 5th 6th படிக்கும்போதெல்லாம் வீட்டில் வந்து தானம் பண்ணுங்க, தர்மம் பண்ணுங்கன்னு ஒரு சாமியார் மாதிரி ஒருத்தவங்க வருவாங்க. ஷோல்டரில் தராசு மாதிரி ஒரு இது வச்சுருப்பாங்க. 2 சைடும் 2 பாத்திரம் இது மாதிரி தான் இருக்கும். அதில் ஒரு சைடு அரிசி வாங்குவாங்க, இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் தான் இருக்கும். அவங்க வந்து சாப்பாடு குக் பண்ணதெல்லாம் வாங்க மாட்டாங்க, இது மாதிரி ராவாக தான் வாங்குவாங்க. அரிசி, பச்சை மிளகாய் இது மாதிரி தான் வாங்கிட்டு போவாங்க. எல்லா இடத்துலையும் வாங்கிட்டு ஏதாவது ஒரு வீட்டில் எந்த வீட்டில் நிழல் இருக்கோ அந்த வீட்டில் உட்காந்து சைட்லேயே உட்காந்து எங்கெல்லாம் கல் இருக்கோ அந்த கல்லை இது மாதிரி மூணாக வச்சு அந்த இடத்துலையே உட்காந்து குக் பண்ணுவாங்க. அரிசியை போட்டு குக் பண்ணி அதை வடிக்காமல் அதுலேயே பச்சை மிளகா வெங்காயம்லாம் போட்டு சாப்பிடுவாங்க. சின்ன பிள்ளை அதெல்லாம் நான் உட்காந்து ரசித்து பார்த்துட்ருப்பேன். இதெல்லாம் ஒரு மலர் நினைவுகள் தான். நம்ம வீட்டில் அவ்வளோ கிச்சனில் அவ்வளோ வசதிகளோடு எல்லாம் செய்யும்போதே நம்மளுக்கு அப்பப்போ டயர்டாக ஃபீல் பண்ணுவோம். பாருங்கள், இங்கே ஒன்லி எண்ணெய், மிளகாத்தூள், உப்பு, சின்ன சின்ன ஐட்டம் தான் வச்சுருக்காங்க. அதை வச்சே சூப்பராக செய்வாங்க. அவங்க செய்கிறது அந்த கலர் பார்க்கும்போதே நம்மளுக்கு சாப்பிடணுன்னு தோணும். ஓகேங்க, நான் உங்கள் எல்லாரையும் அடுத்த விலாகில் பார்க்குறேன். பாய், see you again.